இல்ல ஜெனரலா ஒருத்தர பூமர்னு டேர்ம் பண்றது எப்படி பாக்குறீங்க? பூமர் பபிள் கம் இல்ல? இங்க இருக்கிற ட்ரெண்ட் உங்களுக்கு அது பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இந்த 4000 ரூபாய் இருக்கு, இதுக்குள்ள அந்த ஒரு வாரத்தை ஓட்டிட்டோம்னா ஜெயிச்சிட்டோம். அது 1ஆம் தேதி தான் சம்பளம் வந்துடும். பட் அந்த 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 1 வீக் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய த்ரில்லு. அவரு சொல்ல சொல்ல அவரை மறந்து வந்தாரு, இப்படி ஹக் பண்ணாரு, இங்க முத்தம் கொடுத்தாரு. முத்தம் கொடுத்து தோளுங்க இந்த சீன் வந்து நீங்க தான் அப்படின்னாரு. ஐயோ சார் ரொம்ப எனக்கு முதல்ல அவர்கிட்ட நான் என்ன பேசுறேன் அவர் பட்டு சொன்னாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஏன்டா எதுவுமே சொல்லலன்னு கேக்குறேன். மேபி அது அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்கே ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி நிறைய காமெடி படங்கள், நிறைய தியேட்டர் ஃபுல்லா நிறைய சிரிக்கிற, பயங்கரமா கவலை மறந்து சிரிக்கிற குடும்பஸ்தன் மாதிரியான படங்கள் வர்றதுக்கு எப்படி வச்ச மாதிரி வந்துட்டனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, இப்போ மணிகண்டன் ப்ரோ, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லா படங்களுமே எடுத்து பார்த்தோம்னா ஒரு பக்கத்து வீட்டு பையன் இல்ல நம்மளோட கசினு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பார்க்கும்போதே ஏரியா பையன் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்களா செலக்ட் பண்ணி அது பண்றீங்களா இல்ல வந்து அதுவா அமைதா? இன்னைக்கு தேதிக்கு அது எனக்கு வந்து ஒரு பயங்கர பெரிய ப்ளஸ் தான். எனக்கு அந்த மாதிரியான கதைகள் தேடி வர்றதும் சரி, அண்ட் அது எனக்கு பொருத்தமாக இருக்கிறதும் சரி, ஓகேங்களா. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னப்பா அதே மாதிரி இருக்குன்னு எனக்கும் அவள் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கிற சமயத்தில் அது நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். பட் அட் ப்ரெசென்ட்டில் அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்போ ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது நம்மளோட பாப்புலேஷனில் பெரும்பங்கு வகிக்குது, ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய கதைகள் வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது, ஓகேங்களா. இப்போது உங்கள் கதை வந்து அப்படியே என்னோட கதையாக இருக்காரு, ஓகேங்களா. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் பேசும்போது எனக்கு எப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு அவன் ஒரு கதையை சொல்கிறான்ல, அந்த மாதிரி அவ்வளோ பல நூறு பல்லாயிரம் கதைகள் இருக்கு. மிடில் கிளாஸ் ஒரு ஒன்று குடுத்தனத்தில் 10 வீடு இருக்குன்னா 10 போர்ஷனும் வெவ்வேறு கதைகள் இருக்கு, ஓகே. 10 பேருக்கும் வெவ்வேறு ஆக்குபேஷன் இருக்கு, வெவ்வேறு செலவுகள் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா மாறுது இல்லை. அப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் வந்து நம்மளுக்கு பொருந்தி வருதுங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஓகே, அதாவது இப்போ இந்த படம் எடுத்துப்போமே, நம்ம குடும்பஸ்தன் எடுத்துப்போமே, நீங்க ஆல்ரெடி குட் நைட்டும் ஒரு மிடில் கிளாஸ் பையனா தான் பண்ணிருப்பீங்க, லவ்வரும் மிடில் கிளாஸ் பையனா தான் பண்ணிருப்பீங்க. குடும்பஸ்தன்ல எது உங்களை ஈர்த்து கதைக்குள்ள போய் நம்ம விளையாடணும்னு பண்ணுச்சு? ஓகே, எனக்கு வந்து இவர் வந்து கதையை கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னார், 2 விஷயம் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து நான் வந்து விசேகர் சார் இருக்கார்ல, வரவேட்டின செலவு பத்தினா விரலுக்கு ஏற்ற வீக்கம், இந்த மாதிரியான படங்களோட பெரிய ஃபேன்னு சொன்னார். எனக்கு அங்கேயே ஸ்பெல் ஒன்று, ஏன்னா நான் வந்து அந்த படங்களோட பயங்கர பெரிய ஃபேனு. ஸோ அந்த படங்களை இன்னைக்கு எடுக்கிறது இல்லை நம்ம, அந்த படம் மாதிரி ஒரு படம் பண்ணோம், ஆனால் அதை ரொம்ப மாடர்னாக ப்ரெசென்ட் பண்ணோம். ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற மாடர்ன் ஜென்சிக்கு பிடிச்ச மாதிரி அந்த காயினேஜில் சொல்லலை, பட் ஜென்ரலாக அன்னைக்கு இருந்த அவர் படம் பண்ண காலகட்டத்தில் இருந்த ப்ராப்ளம்ஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வேற, ஓகேவா. ஸோ அப்படி நம்ம கொஞ்சம் மாடர்னைஸ்டு வெர்ஷனாக அதை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ஐடியா. அண்ட் அவர் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கதையை என்கிட்ட பிச் பண்ணும்போது ஒன்று சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஒரு கதை எழுதலான்னு உட்காந்து போது ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்ம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி இல்லை இந்த கதையை இந்த ஒரு கதை பண்ணலாம், ஒரு படம் பண்ணலான்னு உட்காரும் போது ஒரு அட்வென்ச்சர் படம் பண்ணலான்னு உட்காந்துருக்காங்க. சரி என்ன அட்வென்ச்சர் பண்ணலாம், ட்ரெஷர் ஹண்ட்டு, ஒரு மலை மேலே ஒருத்தன் ஏறுறான், அந்த மாதிரி என்ன பண்ணும்போது அப்புறம் நான் கடலில் ஒருத்தன் விழுந்துட்டான், அவன் எப்படி நீந்தி வர்றான், இந்த மாதிரியே எழுதிருக்கும்போது இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறது தான் மிகப்பெரிய அட்வென்ச்சரு, அதனால அந்த கதையே எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த அட்வென்ச்சர்ல நீங்க இருக்கிறதுனால அட்வென்ச்சரை பத்தி அப்போ வந்து ஸோ பயங்கர நக்கலைட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர வறுமையில் இருந்த டைம்னால அதனால அதுதான் நம்ம கதை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து எங்க குடும்பஸ்தனோட நடிக்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ஆனா நீங்க வந்து ரொம்ப நீங்க ஏதாவது பேசினால ஐயோ பேசாதீங்க, இப்போ இந்த டப்பிங் பத்தி பேசினப்ப கூட அதை நீங்க சொன்னீங்க, பட் ஸ்டில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், கேட்கணும் அவங்களும் அதை. அதாவது எந்த விதமான ரோலா இருந்தாலும் நல்லா பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய, இன்னும் சொல்ல போனா டைரக்டர்ஸ் என்ன எழுதியிருக்காங்களோ அந்த கேரக்டரா வாழக்கூடிய ஒரு ஆள் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கூட நடிச்சது எப்படி இருந்தது, அண்ட் நீங்க ஒரு ஆக்டரா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஏதாவது இன்புட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து என்னோட கேரக்டர் பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போது எல்லா பொண்ணு மாதிரி நானும் ஒரு சிம்பிள் பொண்ணு தான் இந்த படத்தில். இப்போ ஸ்டார்டிங் இப்போது படத்துக்கு அப்புறம் பண்ணது முன்னாடி சார் எல்லாம் நரேட் பண்ணாங்க என்னென்னா இந்த மேம் திஸ் இஸ் த ஸ்டோரி மேம். அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது படத்தில், ஏன்னா 6 மெயின் கேரக்டர்ஸ் இருக்குது.
அப்போ one thing I understood is in the 6 characters whatever are equally written and equally beautiful. Okay, so அப்போ character சொல்லும்போது I understood that in the character is very relatable to every girl who's going to watch me. And then அதுக்கப்புறம் obviously அதெல்லாம் படம் பண்ணி ஷூட்டிங் பண்ணும்போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி ரைட்டிங் இஸ் பியூட்டிஃபுல், அது இல்லாமல் ஆக்டர்ஸ் ஆர் கிரேட். ஏன்னா சோமு சார், சுந்தரராஜன் சார், மணிகண்டன் சார், ஐ திங்க் ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் பை ஆக்டிங் வித் தெம். அதில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அது இன்னொன்று என்ன கேட்டாங்க? இப்போ மணிகண்டன் சார் கூட வர்க் பண்ணது எப்படி இருந்தது? நான் அவர்கிட்ட ஆக்சுவலி ஓகே ஸ்டார்ட் பண்ணி போனாங்க போனா ஆமா क्वेश्चन என்ன வழியில क्वेश्चन அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க. I was coming there only. ஆக்சுவலி என்ன மணி சார் கிட்ட இப்போ I watched all his films. ஓ சாரி, நான் மணி சார் நன்னியும் அப்படி போயிட்டேன். தெய்வமே இதுதான் மணிரத்னம் சார். Yeah, I understood. For now Mani sir is my sir. So Mani sir, I watched all his films from the beginning. What's your favorite film of Mani sir? So ipo Good Night, when I watched Good Night, my mom and I watched Good Night. Okay, இப்போ சேர்ந்து பார்த்தோம். அதாவது படம் சைன் பண்றதுக்கு முன்னாடி இல்ல முன்னாடி and then while watching, so while I was watching Good Night is a very it's a very conceptual film illa. It is not so the way it engaged me and my mom. என்னோட அம்மாக்கு ரொம்ப சுத்தமா பிடிக்காது என்னன்னா subtitles while reading subtitles, while watching read subtitles. So she watched the whole complete film with subtitles and she was very happy. She's like, "Hey, we watched little, no, we'll watch more." Then I realized it's because of him that she loved the way he engaged audience. So that was my first impression. Aduk munnadi I knew that he has done JBIM, he's done other films, but then I realized, oh, next after 1 month or something or half month or something, I got a call. And Manikandan Garu is doing the lead in the padathu per so and so in the kada so and so. So I think it's a blessing for me that I got a chance to work with everyone in the film and moreover with him, definitely. நீங்க உள்ளுக்குள்ள நிறைய டெம்ப்ளேட் உங்களுக்குள்ளே நீங்க போட்டுக்கிறீங்க. சொல்ல அவர் இப்ப சொன்னா அப்படி ஆவாரு. அது என்னோட டிராபேக் தான். எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ண அது யாராவது சொன்னா அப்படி ஆயிடுவேன். இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். even off screen on screen I really like him. ஆமா. ஓகே, இப்போ குடும்பஸ்தன்ங்கிற ஒரு படத்துல எல்லாருமே நடிச்சிருக்கீங்க. ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் பீயிங் எ குடும்பஸ்தன் எது? ரொம்ப கஷ்டங்க குடும்பஸ்தனா இருக்கிறதுல அப்படின்னு நீங்க இந்த படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஓகே, என்னன்னா ஜென்ரலா இப்ப அவர் மாதிரி இன்னும் முழு குடும்பஸ்தனா நான் மாறல. ஓகேவா? எனக்கு ஒரு கேள்வி அதான் மக்களே, இது ரொம்ப டெம்ப்ளேட் क्वेश्चन. என்னன்னா குடும்பஸ்தன் படத்துல நடிச்சிருக்கீங்க, நீங்க எப்ப குடும்பஸ்தன் ஆக போறீங்க? நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ஓகேவா? கேள்வி நம்பர் 1 இன்னில நேத்து 2 தடவை கேட்டாங்க இல்லையா? அப்ப 3வது கேட்கல. ஸோ என்னன்னா இந்த படம் சைன் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு என்னன்னா ஒரு பெரிய ரொம்ப சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம், என்ன நீலாம் ஒரு குடும்பஸ்தன் ஆகி பாரு அப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்லி. என்னடா ஓவர் பில்டப் பாரு. என் கூட படித்த பசங்களே கூட சொல்கிறேன், அவங்க எல்லாரும் கல்யாணம் குழந்தைலாம் பிறந்துச்சுல, அவங்க பையங்க எல்லா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் உனக்கு என்னப்பா நீங்கள் குடும்பஸ்தன் ஆயிப்பார் அப்படி தெரியும், என்ன ஓவராசினா போடணுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். அண்ட் தென் எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும் போதில்ல ஒரு லெவலுக்கு அப்புறம் ஓ இப்படி ஒன்று இருக்கோ, ஆக்சுவலாக நம்ம பார்த்துருக்கோம், பட் ஆனால் அதை ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறத, ஓ இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்காங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல நான் தவறிட்டேன். அண்ட் தென் அந்த ஸ்கிரிப்ட் மல்டிபிள் ஒவ்வொரு தடவை பேசி ஒரு ஷேப்புக்கு வந்த பிறகு நாங்கள் ஷூட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுல அண்ட் தென் எல்லாமே அது லைஃபாக மாறப்போகுது. அந்த வீடு, நீங்கள் அந்த கேரக்டர்னுடைய உடைகளை போடுறீங்க, உங்களை நீங்கள் வெறும் டெக்ஸ்டாக படித்த கேரக்டர்ஸ்லாம் அங்கே வந்துடுறாங்க. ஓகே, நீங்கள் இப்போ நீங்கள் யூ நீட் டு ஃபீல் நீங்கள் ஒரு குடும்பஸ்தனாக மாற போகிறீங்கன்னும் போது ஆக்சுவலி ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓ மை காட், இப்போ காசு இல்லை, இப்போ உங்ககிட்ட காசு இல்லை, இப்போ அவங்க கேட்குறாங்க காசு எங்கடா அப்படின்னு கேட்குறாங்கண்ணா, இது இருக்குது அரிசி இல்லை பருப்பு இல்லை அப்படின்னும் போது நம்மகிட்ட பர்ஸில் காசு இல்லைன்னும் போது அது எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னா, ஓ இவ்வளோ ஸ்கேரியாக இருக்குமா அப்படிங்கிறது நிஜமாவே
அப்படியான சிச்சுவேஷன்ஸ் இன்னும் நான் என்கவுண்டர் பண்ணலனாலுமே அது அது அவ்வளோ ஸ்கேரியாக இருந்தது. ஓகே. அந்த அந்த கேரக்டரோட ஷூக்குள்ள நின்னு பாக்கும்போது உண்மையா நம்ம வீட்ல இல்லையா நிஜமா 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 ஒரு பயம் தருது. யா பயங்கரமா ஓ மை காட். அப்புறம் தான் புரிஞ்சது. அவங்க அப்ப சொன்னாங்கல்ல ஒரு குடும்பஸ்தனா இருந்து பாடுற அவனுக்கு தெரியணும். இப்பதான் புரியுது. ஓஹோ. இப்போ வந்து மணி ப்ரோ இருக்கார்ல, மணி ப்ரோ தான் வந்து ஜட்ஜு. மணி ப்ரோவோட படங்கள்ல இருந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். இது எல்லாமே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்மட்ல இருக்கும். நீங்க ஜட்ஜ் பண்ண போறீங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்மட்ல இருக்கும். நான் கேக்குற ஸ்டேட்மென்ட், நான் சொல்ற क्वेश्चन கரெக்ட்டா இருந்தா you have to say yes. ஓகே. இல்லனா புஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே. எஸ்ஸா புஸ்ஸா தான் இந்த கேம் பேரு. அந்த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. क्वेश्चन நம்பர் 1. மணிகண்டன் வந்து இது வரைக்கும் 2 படங்கள் விஜய் சேதுபதி கூட நடிச்சிருக்காரு. எஸ்ஸா புஸ்ஸா? எஸ். எஸ். ஷூரா? எஸ். லாக் பண்ணிடலாமா? ஆமா. ஜட்ஜ். One I know, another 2. என்ன உங்களுக்கு இல்லங்க one I know தான் சொன்னாங்க. One எனக்கு காலையில நம்ம பேசணும் அத பத்தி. சேதுபதி சார்ஸ் ஃபிலிம். அது ஒன்னு தெரியும். இன்னொன்னு சொல்லிருங்க. விக்ரம் வேதா காதலும் கடந்து போகுது. ஐயோ. சரி ஓகே. எஸ் சொன்னீங்கல. கரெக்ட் ஆன்சர். செகண்ட் क्वेश्चन. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான். ஆமா எஸ். அப்போ பாயிண்ட் ஈக்குவல். வாட் which one? அது வந்து நான் எக்ஸ்ட்ரா கேக்குறேன். தெரியுமான்னு சொல்லி. சரி. அண்ணா வந்து ஒரு படத்துல ஃபிலிம் டைரக்டரா நடிச்சிருக்காரு. ஆமா. ஃபிலிம் டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர். எந்த படம்? என்னது? அங்க ரவிக்குமார் படங்க அது. நான் இன்டர்நெட்னாலே. இன்டர்நெட்னாலே. ஏன்னா அந்த படத்துல தான் வந்து தெரியல தான் நான் மறந்துட்டேன். ஓகே. ஸ்கிப் பண்ணி அப்படி இல்ல. அந்த படம் வந்து நான் பார்க்கல. சின்ன ரோல். ஆமா. ரொம்ப சின்ன அவர்கிட்ட சொல்லிருக்கேன். எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச ரோல் அது. அது வெரி குட்டி ரோல். மூணாவது क्वेश्चन போமா? ஓகே. குட் நைட் படத்துல அவர் பேர் வந்து மேடவாக்கம் மோகன். எஸ்ஸா புஸ்ஸா? புஷ். எஸ்ஸா புஸ்ஸா? அவர் தப்பா கூட இருக்கலாம். நீங்க படம் பாத்திருக்கீங்க. நீங்க அம்மாலாம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. மேடவாக்கம் மோகன். மேடவாக்கம் இஸ் a place in Chennai. அவர் அந்த பிளேஸ்ல இருப்பாரு. அதனால மேடவாக்கம் மோகன். நோ. வேற என்ன மோகன்? அது क्वेश्चन இல்ல, அது கேம் இல்ல. சூளை இல்ல ஆக்சுவலி ஞாபகம் இல்ல. மோட்டார் மோகன். ஓகே. ஆனா we got the point. You got the point. ஆமா. சரி. எத்தனை क्वेश्चन? 3 क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே. நாலாவது क्वेश्चन. நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். எல்லாமே தெரியுது உங்களுக்கு. காலா படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மூத்த பையனா நடிச்சிருப்பாரு சார். ஃபர்ஸ்ட் பையன். எஸ்ஸா புஸ்ஸா? எஸ். புஷ். புஸ்ஸா? ஆமா. சின்ன பையன். சின்ன பையா? யங்கஸ்ட் சன். ஓகே. துருன்னு இருக்கிற மாதிரி, அப்பா கிட்ட சண்டைக்கு போற மாதிரி. அந்த ரோல் பத்தி நீங்க நிறைய பேசிருக்கீங்க. ஏதாவது சொல்லாத விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த படத்துல எல்லாருமே வந்து அவர் சொல்றத கேட்டுட்டு இருப்பாங்க. பட் ஐடியாலஜிக்கலா அவரை அப்போஸ் பண்ற ஒரே ஒரு ஆள் நீங்க தான். பட் கரெக்டா இருக்கும். அதையும் அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. எனக்கு வந்து என்ன சொல்றது, இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனா அதுதான். நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நானும் அவரும் சாரும் குவாரல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சண்டைக்கு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் எப்படின்னா, அந்த சீனுடைய ஒயிட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. சாரோட ஷார்ட் எடுத்து முடிச்சாச்சு. சார் எப்பவுமே எனக்கு முடிஞ்சுதா அப்படின்னு கேட்பாரு. முடிஞ்சிருச்சு சார்னா சரிங்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுவார். அன்றைக்கி வந்து முடிஞ்சுதா அப்படின்னா இப்போ என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அவன் மணியோட க்ளோஸ் எடுக்கணும் சார். மணியோட க்ளோஸ் சேர் போடுங்க அப்படி சொல்லிட்டு நான் இப்படி நின்றுட்டுருக்கேன். இப்படி உட்காந்துட்டார். இப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போ கேமரா இங்கே இருக்குன்னா அவர் இங்கே உட்காந்துருக்காரு. எனக்கு நம்ம ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம மீறி நம்ம கண்ணு இப்படி போகுது. யாரும் உட்காந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. பட்ட 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 படம் அடிக்குது. ரெடி கேமரா ரோலிங் அப்படின்றாங்க. டக்கு 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 அப்படியே அடிக்குது. அவர் வந்து இப்படி பார்க்குறாரு. எனக்கு வேர்க்குது. என்ன பண்ண, சரி ஓகே நம்ம கேமரா ரோலிங் சொன்னது எல்லாத்தையும் மறந்துடும் சொல்லி போயாச்சு. போய் ஃபுல்லாக பேசி லாஸ்ட் டைலாக் அப்போ நின்றுட்டு மட்டமான புத்தி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசினோடனே அவர் நேராக அப்படி அடி வாங்க வந்து அந்த கியூ மட்டும் எடுக்கணும். அதான் லாஸ்ட் டைலாக். பெரிய டைலாக் சீக்வன்ஸு. அசிஸ்டன்ட் டைரக்டர் கியூ சொல்லி முடிச்சுட்டு நம்ம கட் சொன்ன பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கணும்ல. கட்டுக்கு எடிட்காக நின்றுட்டு இருப்போம். அந்த கண்ணில் இது கிளிசரினால அப்படியே தேங்கி இருக்குது கண்ணீரில். கண்ணு மங்களாக தானே தெரியும். ஏதோ பிளாக்காக இப்படி வருது, நம்மளை நோக்கி வருது. என்ன கட் சொன்னோன்னே நம்ம லுக்கும் இப்படி வருது. ஓகேங்களா, ஏதோ கருப்பாக ஒரு உருவம் வருது.
சார் வராங்க, வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இங்கே முத்தம் கொடுத்தாரு. முத்தம் கொடுத்துட்டு சொல்றாரு, அஜித் தூள் கிளப்பிட்டாங்க, நீங்கள் தான் போங்க அப்படின்னாரு. அது வந்து பயங்கர லைஃப்ல மறக்க எனக்கு அப்படியே நான் அப்படியே ஃப்ரோஸ் ஆகி நிற்கிறேன். என்ன வந்தாரு, இப்படி ஹக் பண்ணாரு, இங்கே முத்தம் கொடுத்தாரு. முத்தம் கொடுத்து தூளுங்க இந்த சீன் வந்து நீங்கள் தான் அப்படின்னாரு. ஐயோ சார் ரொம்ப எனக்கு முதல்ல அவர்கிட்ட நான் என்ன பேசுறேன் அவர் பட்டு சொன்னார், சொல்லிட்டு போயிட்டார். இது ஏன்டா எதுவுமே சொல்லலன்னு கேட்குறேன். ஏன் பேச்சே வரல, என்னதான் சொல்லணும். அப்புறம் அடுத்த நாள் தான் சொன்னேன், சார் சாரி சார் நீங்கள் அப்படி பண்ணோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியல, பட் ரொம்ப நன்றி சொல்லி அடுத்த நாள் தான் சொன்னேன். அகைன் குட் நைட் படத்துல இருந்தே ஒரு क्वेश्चन வருது. குட் நைட் படத்துல குட் நைட் நம்ம மோகன் இருக்காருல்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட் வந்து பிரியாணி. ஏசா புசா நான் சொல்லணுமா? அவங்க சொல்லட்டும், நீங்க தான் எல்லாமே தெரியுதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அவங்க குட் நைட் படத்தோட பெரிய ஃபேன். அங்க கேட்க கூடாது, டோன்ட் லுக் அட். இல்ல ஐ ரிமெம்பர் யா இஸ் இட் உப்மா? கரெக்ட், ரைட் ஆன்சர். வெரி நைஸ், வெரி நைஸ். சூரியவம்சம் படத்துக்கு அப்புறம் உப்மாக்கு ஒரு மார்க்கெட் உண்டாச்சுன்னா அதுக்கு காரணம் சூளைமேடு மோகன் அப்படின்னு வரலாறு பேசட்டும். உப்மா தேங்க் காட். சலோ இப்போ கமிங் பேக் டு குடும்பஸ்தன். இப்போ குடும்பஸ்தன் படத்தை பத்தி பேசும்போது ஒரு பாட்டு ஒன்று நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிருந்தீங்க. ரீசெண்டா அந்த மந்த் எண்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுல இருந்தே நான் இன்னொன்னு கேட்கறேன். மந்த் எண்ட் சாங்ல எங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க, எந்தெந்த கஷ்டம்லாம் இருக்கும். அதுல கொடுக்காத ஒரு டிப்ஸ் குடும்பஸ்தர்களுக்கு மாச கடைசியில, ஜனவரி மாச கடைசியா இருக்கட்டும், பிப்ரவரி மாச கடைசியா இருக்கட்டும், மாச கடைசியில டிப்ஸ், ரியல் குடும்பஸ்தன் அண்ட் ரீல் குடும்பஸ்தன். ஓ ஓகே, ரியல் குடும்பஸ்தன் முதல்ல என்ன டிப்ஸ் தான், என்ன டிப்ஸ்? மாச கடைசியில எப்படி ஓட்டுறது? பேச்சலரா இருந்தா பிரச்சனை இல்ல, குடும்பஸ்தனா இருந்தா பிரச்சனை இல்ல. ஐயா அது வந்து தண்ணியில என்ன சொல்றது, நீந்தருக்கு மீனுக்கு கத்து கொடுக்கணுமாங்கிற மாதிரி மந்த் எண்ட் வந்தா நீங்களாம் ரொட்டேட் பண்ணி நீங்களாம் பண்ணி கத்துப்பீங்க. அடுத்த மாசத்துக்கு கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணும். அது சொல்லலாம், ஜஸ்ட் அட்வைஸ். ரீல் குடும்பஸ்தன் ஜென்ரலாக என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, இப்படி போயிட்டு இருந்ததுடா, இதை இஎம்ஐ கட்டணும்டா, இது முடிச்சுண்டா, வாஷிங் மிஷின் பில்லு இதுவெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 24th அப்பாடா பிரச்சனை இல்லை, 4000 ரூபா இருக்குது முடிச்சிடலாம், இந்த இது மட்டும் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். கரெக்டாக அவங்க ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தங்க காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. அது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு இது மொய் எல்லாம் எழுதணும். நான் வந்து தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறான். நீ மச்சான் எதனா இருந்தால் அரேஞ்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து பெரிய நைட் மாதிரி தானே. இந்த 4000 ரூபா இருக்குது, இதுக்குள்ளே அந்த ஒரு வாரத்தை ஓட்டிட்டோம்னா ஜெயிச்சிட்டோம். 1ஆம் தேதி தான் சம்பளம் வந்துடும். பட் அந்த அந்த 1 வீக் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய த்ரில்லு, பெரிய அட்வென்ச்சர் இல்ல. அதுக்கு வந்து அவரு சொல்ல அவரை மறந்து படம் எடிட் பார்க்கும்போதும் ஆமாமா. இந்த படத்தோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அந்த படத்தை எடிட் பண்ணும்போது டப் பண்ணும்போது அப்பதான் புது டெக்னீஷியன்ஸ் வருவாங்க, சவுண்ட்ல இருந்து வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் அப்பெல்லாம் வர மாட்டாங்களா. சவுண்ட்ல இருந்து அவர் பார்த்துட்டு அப்படியே அவர் அப்படின்பாரு, என்னண்ணே நான் தாங்க இப்படிதாங்க ஆகும் எனக்கு, கரெக்ட் இதேதான் அப்படிம்பாரு. சோ அது அந்த ரிலேட்டபிலிட்டி தான் நாங்க பயங்கரமா அந்த ரிலேட்டபிள் ஃபேக்டர் படத்துல நிறைய இருக்கும். அதான் படத்தோட பெரிய ப்ளஸ் இருக்கும். அதை நம்பி தான் ஸ்கிரிப்டே எழுதுறேன். அதான் நீங்க சொன்னா அதுக்கு பதில் எல்லாம் கிடையாது, அது சர்வே தான் பண்ணணும். இப்போ டிஜிட்டலி நிறைய வந்து பேசுறாங்க படத்தை பத்தி, அதுவும் ஆஃப்டர் கோவிட் வந்து என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா எப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு 1000 crore ஃபிலிம் வந்துருச்சு, ஹிந்தியில நிறைய வந்துருச்சு, கன்னடத்துல வந்துருச்சு. ஆனா தமிழ்ல வந்து ஒரு பேன் இண்டியன் படம் ஒரு 1000 crore கிளப்ல சேர்ற மாதிரி ஒரு படம் வரவே இல்லை. ஏன் தமிழ் சினிமானால அது முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அது தேவையா? அது தேவை அப்படின்னா நம்மளால அது முடியலையா? 2 பேருமே 3 பேருமே தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சினிமா என்டையர் இந்தியாவுக்கும் கேட்டர் பண்ணோங்கிற எந்த நீடும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் அட் ஆல் அப்படியான ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா சந்தோஷம் தான். வியாபாரம் பெருகிற அளவுக்கு ஒரு பெரிய சினிமா எடுக்கிறோம்னா சந்தோஷம் தான். 1 2 3வது இன்னைக்கு தேதிக்கு ஒரு வைடு ஸ்பேன் இருக்கிற ஒரு சினிமா வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் ஆக போகுதுன்னே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. திடீர் இப்போ ஒரு மொமெண்ட்ரி ட்ரெண்ட் இது, ஓகேங்களா, ஒரு 1000 crore ஃபில்ம் அப்படிங்கிறது. மேபி ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்படிலாம் ஒரு டாபிக் ட்ரெண்ட் ஆச்சுல அப்படின்னு நம்ம இக்னோர் பண்றதுக்கான டாபிக்கா கூட இது இருக்கலாம். அதனால இந்த பஸ் வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம குவாலிட்டியா சினிமாக்கள் எடுக்கிறோம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தும், அதை பார்க்கும்போது சந்தோஷம் இருக்கு, அவ்வளவுதான், அது போதும்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணதுன்றது மட்டும்தான் மார்க்கா இருக்கணும்ன்றது எனக்கு பெருசா, எனக்கு அது மேல பற்று இல்லை.
ஐ மீன் லைக் இன்னைக்கு வந்து வெளிய இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சிவாஜி வரும்போது, எந்திரன் வரும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு செட்டிங் த ஸ்டாண்டர்ட்ஸ். பெரிய மெகா பட்ஜெட் படங்கள் கூட பெரிய ஸோ இது ஒரு சைக்கிள். இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இப்படி போகுதுன்னா நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது கன்னடா இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கும், தெலுங்கு எப்படி இருக்குன்னு. தமிழ் திரும்பவும் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களா இருக்கும். இது ஒரு சைக்கிள், இது போயிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு மூவிஸோட பட்ஜெட்டோ இல்லை அதோட கலெக்ஷனோ மோர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இன்னும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனி மோர் குளோபல் ஆகலாம் முன்னாடியை விட. இப்போ தட் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி. இல்லை நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது, லயன் கிங்கோட கலெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ பெருசு குளோபலாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் எல்லா மொழி படங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்ப்ரெட் ஆகுதுங்கும் போது. நாட் ஓன்லி அப்படி பார்த்தா போன வருஷம் மகாராஜா சைனாவில் பயங்கரமாக பண்ணியிருக்குதுன்றாங்க. மார்க்கெட் வேறு பக்கம்லாம் ஓப்பன் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். 1000 crores எல்லாம் ரொம்ப ஈஸியாக நிறையா பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழில் மற்ற எல்லா பக்கமும். கொஞ்ச நாளாக ரொம்ப நிறைய சீரியஸான படங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மதகஜராஜா வந்ததுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆகுறாங்க எல்லாருமே. பார்த்துட்டு இப்படி ஒரு படத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் போகும்போது அதில் இன்னும் நிறைய காமெடி படங்கள் வந்துட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. கரெக்ட். அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் அன்னைக்கு ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சினிமா வரும். ஓகேங்களா? இப்போ 80களில் வேலையில்லா திண்டாட்டம் பயங்கர உச்சத்தில் இருந்ததுனால நீங்கள் ஹீரோவுக்கு வேலை தேடிட்டு இருக்கவர் தான் ஹீரோவாக இருப்பார். ஓகேங்களா? வறுமை நிறம் சிவப்பு, நிழல்கள், இந்த மாதிரி வேலை இல்லாதவர் தான் கதாநாயகன். அந்த மாதிரி அன்னன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது வந்து சினிமாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற என்ன சொல்கிறது சினாரியோஸ் வந்து நம்மள இப்படி சீரியஸான சினிமாக்களுக்கு இதை தள்ளி இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஹியூமரை தொலைச்சிட்டோம்னோ, ஹியூமர் சினிமாவில் கொஞ்சம் இல்லாமல், பட் அதர் தன் தட் அப்படிலாம் இல்லவே இல்லை. யூடியூப்பில் இவங்க நக்கலைட்ஸ் அண்ட் ரொம்ப ஃபெனாமினலான ஹியூமர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே. தமிழில் வந்து சுஜாதாவோட இது ஒன்று சொல்லுவார், தமிழில் ஹியூமர் எழுதுறது இருக்குல்ல அது ரொம்ப இது என்ன சொல்லுவார்னா, தமிழுக்கு வந்து அப்படி ஒரு கிஃப்ட் இருக்குது. நீங்கள் ஹியூமரை ரொம்ப எந்த லாங்குவேஜ்லேருந்து வேணாலும் அதோடைய ஹியூமரோடைய பர்சன்டேஜ் குறையாமல் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் தமிழுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படியான குவாலிட்டி இருக்கும்போது தமிழர்களுமே வந்து இல்லை பொதுவாக ஹியூமரை மறக்கிறவங்களோ. ஆமாம் ஆமாம், ஷேட்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குல்ல. இங்கே கிரேசி மோகன் ஹியூமர் இருக்குது, நம்ம பேச வடிவேலு ஹியூமர் இருக்குது. மலையாள இண்டஸ்ட்ரினா ஒரு டைப் ஆஃப் ஹியூமர் இருக்கலாம், அவங்க எக்ஸ்ட்ரானரி ஹியூமர் இருக்கிற இண்டஸ்ட்ரி. கமல் சார் சொல்லியிருப்பாருல்ல, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஹியூமர் இருக்கிற வேற எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். இருக்கலாம். அதனாலதான் அந்த ஸ்டாண்டர்ட்ல பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் கம்மியா இருந்தனால இன்னும் நிறைய மேபி அதோடைய என்ன சொல்றது அது மிஸ் பண்ணுறது உண்மையாக இருக்கலாம். மேபி அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்கே ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி நிறைய காமெடி படங்கள், நிறைய தியேட்டர் ஃபுல்லாக நிறைய சிரிக்கிற பயங்கரமாக கவலை மறந்து சிரிக்கிற குடும்பஸ்தன் மாதிரியான படங்கள் வர்றதுக்கு எப்படி வச்ச மாதிரிங்களா வந்துட்டனா, அதுக்காக நான் வெயிட் பண்றேன். அதான் உண்மையாலுமே அவர் சொல்றது உண்மைதான். இந்த வருஷம் நிறைய லைன் அப்பும் இருக்கு போல. இப்போ பூமருங்கிற ஒரு வேர்டு இருக்கு. நிறைய நம்ம ஏதாவது பேசிட்டோம்னாலே பூமர் அது இது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களை பூமர்னு டேர்ம் பண்றத இல்ல ஜெனரலா ஒருத்தர் பூமர்னு டேர்ம் பண்றத எப்படி பாக்குறீங்க? பூமர் பபிள் கம் இல்ல, இங்க இருக்கிற ட்ரெண்ட் உங்களுக்கு இங்க ஒரு ட்ரெண்ட் இருக்கு. பூமர்னா பட் ஆனா உங்கள மாதிரியே பூமர்னா பபிள் கம்னு தெரிஞ்சிருந்தா எல்லா லைஃப் ரொம்ப ஈஸி. ஆமா, those golden days. பட் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. see அது காலகால அவங்கள குத்தம் சொல்ல. இப்போ நம்மலாம் வந்து நம்மளோட இதுல யாராவது பெருசு என்னப்பா அப்படின்னு வரல, அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அது எப்பயுமே உங்களுக்கு யாராவது உங்களை அப்படி சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி அப்படி யாரும் சொன்னதில்லை. பட் சொன்னா எப்படி இருந்தாலும் சொல்லதான் போறாங்கன்னு வச்சுங்களேன். see என்னைக்குமே அடுத்த தலைமுறைக்கு அவங்க முந்தைய தலைமுறை வந்து போரிங், ஓகேவா? இது ரூல். முந்தின தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வந்து அவங்க மேல குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் வைப்பாங்க, இது ரூல். நாங்கெல்லாம் அந்த காலத்துல, இப்ப நான் வந்து இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நானும் அப்படிதான் பேசுவேன், நாங்கெல்லாம் அந்த காலத்துல பேச. இது வந்து இயற்கையோட நியதி, ஓகேங்களா? அடுத்த ஜெனரேஷனை குத்தம் சொல்றதுங்கிறது வந்து இப்போ அவங்க இருக்காங்கல்ல, அவங்க இப்போ எல்லாரையும் பூமர்னு காயின் பண்றாங்களே, அவங்க 10 வருஷம் கழிச்சு அவங்களும் அப்படிதான் ஆக போறாங்க, அவங்க பூமரா தான் ஆக போறாங்க. இது வந்து சைக்கிள் தான், இது மாத்தவே முடியாது. வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி, பூமருங்கிறது ஒரு சைக்கிள். எல்லாருமே ஒரு காலத்துல பூமராக தான் போறோம். அதனால தயவு செய்து யாரையும் பூமர்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே, இப்போ வந்து
நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பேசுறீங்க படத்துலயும் சரி. அதாவது நீங்க மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்க வந்து படத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து பிரதிபலிக்கிறீங்க. இப்போ அதை தாண்டி பேசிக்கா லைஃப்னு சொல்லும்போது மக்கள் படிக்க வேண்டிய ஒரு 5 புக் இல்ல முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு 5 தாட்ஸ் அது மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணி கொடுங்க. படமா கூட நான் சும்மா ஏதாவது பேசினாலே மோட்டிவேஷனு அப்படின்னு ஐயா இன்னொன்னு சொல்றேன். ஐயா வந்து நிறைய படிக்கிறோம். நீங்க வந்து நிஜமா சொல்றேன், அவர் வந்து அவருக்கும் காம்ப்ளிமெண்ட்லாம் எடுத்து சும்மா சும்மா இல்ல. என்னன்னா நான் அவரு எப்போ பார்த்தாலுமே எனக்கு வந்து அவர் மேல நான் ராஜேஷ் அப்படின்னு நினைச்சா அவர் என்ன இமேஜ் வரும்னா அவர் கையில ஒரு புக் வச்சிருக்க மாதிரி. ஓகேங்களா, எப்பவுமே he carries a book. அவர் சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே யா ஷூர். எல்லாரும் சொல்லுங்க philosophy. ஆமா ப்ளீஸ். for life. for life இது ரேண்டமா ரிலேட்டட் டு குடும்பஸ்தன். அதுவும் சொல்லுங்க. அப்படி இருந்தா இன்னும் நான் இப்போ என்ன சொல்றது, இப்போ ரொம்ப நான் இப்போ படிச்சுட்டு இருக்க புக் எனக்கு நிறைய புக்ஸ் இருக்கு. 5 புக் படிக்கணும் 2 புக் படிக்கணும்னா எனக்கு தெரியல. இப்போ ஹவு டு டீல் வித் இடியட்ஸ்னு பிரசன்ன ஒரு புக் வந்து படிக்க சொன்னார். ராஜேஷ் இதை படிச்சீங்கன்னா கடைசி 10 வருஷத்துல நம்ம எவ்வளவு பெரிய இடியட்டா இருக்குன்னு தெரியும். இந்த படிங்க அந்த 10 பக்கம் படிச்சேன். ஐயோ ரொம்ப வச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கா இருந்துச்சு. லைக் நிறைய இருக்கு லிட்ரேச்சரில் படிக்கணும்னா. லைக் ஒருத்தங்களுக்கு ஒரு பர்சனல் டேஸ்ட் இருக்கும். நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஃபேசினேட் பண்ணேன். சோர்ஸ்னு ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். நான் எப்பவுமே இப்போ படிச்சுட்டு இருக்கிறது ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. அது வந்து ஒரு டாரா ஸ்வாட்டோட ஒரு புக். அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. எல்லாரும் பேசிக்கான கொஞ்சம் பாலிடிக்ஸும் பேசிக்கான ஃபிலாசபியும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோஃபீஸ் வேர்ல்டுன்னு ஒரு புக் இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபிலாசபியை த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபியை ஒரு சின்ன ஒரு நாவல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச புத்தகம். அப்புறம் எல்லாரும் தெரியல ஷேக்ஸ்பியர் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அது படிக்கணும். சினிமாவில் வரணும்னா மோர் சினிமாவை பற்றி தான் அப்படி தான் இருக்கணும். தலைவன் வந்து நிறைய படிப்பார். ஒரு சும்மா சொல்லிருக்காரு. 5 படம் சொல்லுங்க உங்க லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானதா, இல்ல லைஃப் லெசன்ஸா, இல்ல உங்களை பாதிச்ச, இல்ல எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு 5 படம். தெரியல 5 முடியுமா தெரியல. நான் ரீசெண்டாக பார்த்ததுல எனக்கு ரொம்ப பயங்கரமா நான் மான்செஸ்டர் பை தி சீன்னு சொல்லி ஒரு படம் பார்த்தேன் ரீசெண்டாக. பழைய படம் தான். எனக்கு அது வந்து பயங்கரமா, நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க, அதை பாரு 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 பார்க்குறப்ப திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயங்கர கஷ்டமாயிடுச்சு. அண்ட் ரொம்ப சாரி, நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் ஓகேவா. இதே 24 அன்னைக்கு எங்கள் குடும்பஸ்தன் ரிலீஸ் ஆகிற அதே 24 அன்னைக்கு எங்கள் படத்தில் நடிச்சிருக்க சோமுனா வந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் பார்த்தேன் ரீசெண்டாக. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகி எமோஷ்னல் ஆனதுன்னா அந்த படம் தான். என்னை வந்து லைக் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் அழுதுறக்கூடாது அப்படின்ட்டு. கிளைமேக்ஸ் வந்து கரெக்டாக அந்த கிளைமேக்ஸ் ஷாட் வரப்போது எனக்கு நல்லா தெரியுது அந்த கேமரா நகர்த்த போகிறாங்க, அவர் சிரிக்க போகிறாரு. அவர் சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன் நினச்சிட்டேன். சோமனை சிரிச்சாரு, கோப்புன்னு கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு எனக்கு. நான் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அழக்கூடாது. இப்படி திரும்பினா என்னை பின்னாடி இருந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. நான் அந்த படம் ரொம்ப உண்மையாகவே ரொம்ப முக்கியமான படம். அது பேசியிருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான படம். 3வது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் டர்ட்டில்னு ஒரு படம். அதுவும் அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ இந்த 3 படம். Thank you so much. Thank you. Thank you, Sandy.